உன் பாஸ் நீத்து என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏன் இப்ப என்ன பிரச்சனை? அவ எனக்கு நீயும் அவளும் ஒண்ணா எடுத்துட்டு போட்டோவை சென்ட் பண்ணிருக்கா. என்னது? நாங்க ஒண்ணா எடுத்துக்கிட்டதா? அதான் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போறீங்கன்னு ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்கா. தப்பு உன் மேல இல்ல, நீத்துவோட மோட்டிவ் தப்பா இருக்கு. அவ என்ன டென்ஷன் பண்ணனும் தான் இந்த மாதிரி போட்டோல எனக்கு அனுப்பிட்டு இருக்கா. என்ன ரவி, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஸ்ருதிக்கு ஏதாவது போட்டோ சென்ட் பண்ணீங்களா? என்ன போட்டோ? அந்த பிரஸ் மீட்ல எடுத்த போட்டோ. ஓ, அந்த ஃபெஸ்டிவலுக்காக டிசைன் பண்ண போஸ்டரா? ஆமா, நான் தான் சென்ட் பண்ணேன். எதுக்கு ஸ்ருதிக்கு அனுப்புனீங்க? இதுல என்ன இருக்கு? நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு செலக்ட் ஆயிருக்கோம், அத தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்ல, அதான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணேன். ஸ்ருதியும் சந்தோஷப்படுவாங்கன்னு அனுப்புனேன். இதுல என்ன இருக்கு? இல்ல நீத்து, ஆல்ரெடி ஸ்ருதிக்கு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலான்னு கோவம் இருக்கு. இதுல நீங்க வேற போட்டோஸ் அனுப்புனா என்ன அர்த்தம்? இதுக்கு ஏன்பா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இந்த ஃபெஸ்டிவலுக்கு போறது ஒரு ஷெஃபா உங்களுக்கும் ப்ரௌடான விஷயம் தானே. அத பார்த்தா ஸ்ருதி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் சென்ட் பண்ணேன். வேண்டாம் நீத்து, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. பிசினஸ் வேற, பர்சனல் வேற. என்னோட பர்சனல் லைஃபை நான் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள கொண்டு வரவே மாட்டேன். அதே மாதிரி உங்களாலேயும் என் பர்சனல் லைஃப்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஹே, காம் டவுன் பா. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் அது தெரியும் நீத்து. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. நீங்க எந்த இன்டென்ஷன்ல அதை ஸ்ருதிக்கு அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது.